என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி அம்மா உன்னை மஞ்சள் அலங்காரத்தில் காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று இந்த வாக்கினை கேட்கின்ற என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மிக பெரிய பாக்கியசாலிகள் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய மிக முக்கியமான வேண்டுதல் ஒன்று பலித்து விட்டது. அதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க இந்த அம்மா இன்று உன்னை காண வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு எதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவெடுத்ததை என் பிள்ளை என்னிடத்தில் கேட்டபொழுது அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அம்மாவை மஞ்சள் அலங்காரத்தில் காணும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் மங்கள நிகழ்வு நடக்கும் என்ற நம்பிக்கை வருகின்றதா? அப்படி வந்துவிட்டது என்றால் போதும், என் பிள்ளை நிச்சயமாக இந்த தாயினுடைய அன்பினை முழுமையாக பெறுகின்றாய் என்று அர்த்தம். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல நிகழ்வு நடந்துவிட்டால், ஒரு மங்களகரமான நிகழ்வு நடந்துவிட்டால் போதும் என்று எண்ணுகின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த எண்ணத்தை உறுதியாக்கி கொடுக்கத்தான் உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, யாருக்கும் எளிதில் கிடைத்து விடாத வரம் அல்லவா? யாருக்கும் எளிதில் கிடைத்து விடாத பாக்கியம் அல்லவா? என் பிள்ளை உன்னை தேடி உன் கைகளில் வந்து கிடைக்கிறது என்றால் நீ செய்திருக்கின்ற மிக பெரிய புண்ணியம் என்னவென்று சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, நீ உன்னை அறியாமலேயே எத்தனையோ புண்ணியங்களை செய்திருக்கின்றாய். எத்தனையோ உயிர்களுக்கு உணவு கொடுத்திருக்கின்றாய். எத்தனையோ உயிர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதை நீ கொடுத்திருக்கின்றாய். என் தங்கமே, அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. நீ செய்த நன்மை என்னவென்றே நீ இப்பொழுது திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. என் குழந்தைக்கு நிச்சயமாக நாம் நல்லது செய்திருக்கிறோமா என்கின்ற சந்தேகம் இருக்குமானால் இன்றே தெரிந்து கொள். என் பிள்ளை, நீ பல நன்மைகளை செய்திருக்கின்றாய். எத்தனையோ உயிர்களுக்கு நீ உணவு கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கையை அளித்திருக்கின்றாய். அப்படி என்ன செய்திருக்கின்றாய்? என் குழந்தையே, நீ உன்னுடைய இல்லத்தில் வீணாக போகின்ற பொருட்களை எல்லாம் வெளியில் வீசுகின்றாய் அல்லவா? அதை உண்கின்ற அத்தனை ஜீவராசிகளுமே உனக்கு ஆசிகளை கொடுக்கின்றது. நீ வீணாக்குகிறாய் என்று நினைப்பது கூட இன்னொரு உயிருக்கு உணவாக மாறுகின்றது என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே. அதனால் எப்பொழுதும் அம்மா உன்னிடத்தில் சொல்வது, நீ வீசி எறிகின்ற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால் அதை உண்கின்ற அந்த உயிர்கள் உனக்கு நல்ல அன்பினை கொடுப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே. அம்மா எதனால் இப்படி சொல்கிறாள் என்கின்ற யோசனை உனக்குள் வரலாம். நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, இப்பொழுது ஒரு நாய் உன் இல்லத்தின் அருகில் வந்து நின்று கொண்டு உன்னிடத்தில் உணவுக்காக உன் வாயையை பார்த்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். என் பிள்ளை, நீ அதை விரட்டி அந்த நேரத்தில் அடிக்காமல் உன்னால் முடிந்த ஒரு வாய் உணவையாவது அதற்கு கொடுத்து விட்டாய் என்றால் நிச்சயமாக அத்தனை பசியோடு இருந்த அதற்கு அது அமிர்தமாக தோன்றும். உனக்கும் மன நிறைவு கிடைக்கும். இது போன்று செய்வது கூட வாழ்க்கையில் புண்ணியங்கள் தான் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ எதனால் நடக்கிறது என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அதிகமான புண்ணியங்களை நீ செய்ய தொடங்கி விடுவாய். கெடுதல் நடக்கும் பொழுது அலறி அடித்து ஓடுகின்ற நீ, நல்லது நடக்கும் பொழுது மீண்டும் அந்த நல்லது உன்னை தொடர்வதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நல்ல நேரம் என்பது எப்பொழுது வரும் தெரியுமா? உன்னுடைய புண்ணிய பலன்கள் அதிகரித்து அதற்கான பலன்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டம் வரும் பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில்
உனக்கு நான் தருகின்ற ஒரு சில விஷயங்கள், சில மங்களகரமான விஷயங்கள் உன் இல்லத்தில் நடக்கும் பொழுது நீ உன்னுடைய மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து நமக்கு நல்லது நடக்கிறது என்று எண்ணிக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். என் பிள்ளையே, யார் நினைத்தும் இங்கே உன் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது என்பதில் நீ தெளிவாகி விட்டாயல்லவா? அப்படியானால் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பதையும் நீ மறுக்கக்கூடாது. நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னை ஏதேனும் ஒரு ரூபத்தில் நீ கண்டுவிடத்தான் செய்வாய். நான் உன் கண்களுக்கு தெரிகிறேன் என்றால், அல்லது இந்த அம்மாவை எந்த ரூபத்திலாவது நீ உணர்கிறாய் என்றால், என் குழந்தை, அடுத்த நொடி உனக்குள் நிச்சயமாக சந்தோஷ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி விடுகின்றதல்லவா? என் பிள்ளைக்கு இருக்கின்ற ஆசை ஒன்றுதான். அம்மா, எத்தனையோ இன்னல்களை தாங்குகின்ற எனக்கு மனம் மகிழும்படி ஏதாவது ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் நடத்தி கொடு. அதை பார்த்து என் மனது சந்தோஷம் அடைய வேண்டும். நான் ஒரு நாளாவது மனமுழுக்க நல்லதொரு எண்ணங்களோடு சந்தோஷமாக சிரிக்க விரும்புகின்றேன். என்னுடைய முகத்தில் புன்னகையை கண்டு எனக்கே பல நாட்களாகிவிட்டது. அதை நீதான் தாயே எனக்கு கொடுக்க வேண்டும் என்று என் பிள்ளை கேட்கின்றாயல்லவா? என் தங்கமே, மஞ்சள் அலங்காரத்தோடும் குங்கும அலங்காரத்தோடும் தெய்வத்தை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை ஒரு நாளும் நீ தவிர்த்து விடாதே. என் பிள்ளை, இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் யாருக்கும் கிடைக்காது. தெய்வம் யாரை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம். அது உனக்கு கிடைக்கும் பொழுது நீ அதனை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நான் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். ஆனால் அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டுமல்லவா? என் பிள்ளைக்கு சில நேரங்களில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மனநிலையானது அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தில் இருந்து விடாது. ஆனால் எல்லாமே வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள், எல்லாமே இந்த வாழ்க்கையில் நாம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் நிச்சயமாக நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு நான் இது நாள் வரையிலும் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மனதார ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாயல்லவா? என் தங்கமே, எப்படியும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையை அம்மா இன்னமும் அதிகப்படுத்தப் போகின்றேன். உனக்கே மிக பெரியதொரு நம்பிக்கை இந்த வாழ்க்கையின் மீது வரப்போகின்றது. நிச்சயமாக நாம் இனிமேல் எல்லாவற்றையும் சாதித்து காட்டுவோம் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வரப்போகின்றது. அம்மாவை அலங்காரத்தோடு காண்கின்ற பாக்கியத்தை உனக்கு நான் கொடுத்ததற்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா? கண்டவுடன் புன்னகைக்க வேண்டும். கண்டவுடன் என் பிள்ளை கையெடுத்து வணங்கிவிட வேண்டும். அம்மா, எனக்கு எல்லாம் சரியாகிவிட்டது என்று நீ உரக்கச் சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றையும் உனக்கு நான் சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து நடக்க வேண்டும். நல்ல நேரம் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்பதனை நீ உணர வேண்டும். வெற்றி வாராகி நம் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவள் நமக்கான மாற்றத்தை அள்ளி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். யாரால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோ, யார் முன்னால் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்பினாயோ அவர்கள் முன்னாலேயே உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். மங்கள நிகழ்வு உன் இல்லத்தில் நடந்து விட்டால் அதனால் உன் குடும்பம் மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களுக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படும். வயிற்றெரிச்சல் படுகின்றவர்கள் அப்படியே விலகிச் சென்று விடுவார்கள். தெய்வம் கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. என் பிள்ளையே, இது உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் அல்லவா? உன்னுடைய நீண்ட நாள் விருப்பம் அல்லவா? அந்த விருப்பத்தை இன்று நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றேன் என்ற மனநிறைவோடு இரு.
நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாகவே உணர்ந்து கொள்வாய். மனநிறைவோடும் நம்பிக்கையோடும் இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.